வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் 9ஆம் ஆண்டு சங்கீத பாடத்தினுடைய திஷ்ட ஜாதி திருவிடை தாள அலங்காரத்தை கற்றுக்கொள்வோம். இது ஸ்ரீ புரந்தரதாசரால் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு அலங்காரம், சப்ததாள அலங்காரங்களில் உண்டு. இது மாயாமாளவு கவுள ராகம். திஷ்ட ஜாதி திருவிடை தாளம் என்று சொன்னால் ஒரு லகுவும் 2 துருதங்களும் வரும். இந்த ஒரு லகுவுக்கு திஷ்ட ஜாதியை குறிக்கிறபடினால 3 அட்சரங்கள் வரும். அங்கால 2 துருதங்களும் மொத்தமாக 4 3 7 அட்சரங்கள் ஒரு ஆவர்த்தனத்தில் அடங்கும். மாயாமாளவ கவுள ராகம் என்றபடியினால் 15வது மேளகத்தா ராகம். இதில் சுத்த ரிஷபம் கோமலஸ்வரம், சுத்த தைவதமும் கோமலஸ்வரம், காந்தாரம் தீவிரஸ்வரம் அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம் கோமலஸ்வரம், காகலி நிஷாதம் தீவிரஸ்வரம். இப்போ 2 தீவிரஸ்வரமும் 3 கோமலஸ்வரமும் இயற்கை ஸ்வரம் 2 இருக்குது. அப்போ 3 2 5 2 7 ஸ்வரங்கள். ஜனகராகம் என்றபடினால 7 ராகங்கள், 7 ஸ்வரங்கள் இருக்குது. இப்போது நான் ஆரோகண அவரோகணத்தை ஒருக்கா சொல்லித்தரேன், அதை நீங்கள் ஒருக்கா என்னோட சேர்ந்து கற்றுக்கொள்ளுங்க. சரி கம சரி கம பத நீ சா பத நீ சா சா நீ த ப சா நீ த ப. அந்த தைவதம் நிஷாதத்திலிருந்து கீழ் ஜாருவா இறங்கி வரணும். சா நீ த சா நீ த ப மகரி சா மகரி சா. ஓகே. சரி கம சரி கம பத நீ சா பத நீ சா சா நீ த ப சா நீ த ப மகரி சா மகரி சா. ஓகே, நாங்கள் இப்போது அலங்காரத்தை ஒரு வரியாக உங்களுக்கு சொல்லித்தரோம். சரி க சரி க சரி க ம சரி க ம ரி க ம ரி க ம ரி க ம ப ரி க ம ப க ம ப க ம ப க ம ப த க ம ப த ம ப த ம ப த ம ப த நீ ம ப
இப்போ நான் ஒரு ஆவர்த்தனம் ஃபுல்லா சொல்லித்தரேன், அதை பாடுங்க. சரி க சரி க ம சரி க சரி க ம ரி க ம ரி க ம ப ரி க ம ரி க ம ப க ம ப க ம ப த க ம ப க ம ப த ம ப த ம ப த நீ ம ப த ம ப த நீ ப த நீ ப த நீ சா ப த நீ ப த நீ சா சா நீ த சா நீ த ப சா நீ த சா நீ த ப நீ த ப நீ த ப ம நீ த ப நீ த ப ம த ப ம த ப ம க த ப ம த ப ம க ப ம க ப ம க ரி ப ம க ப ம க ரி ம க ரி ம க ரி ச ம க ரி ம க ரி ச. இப்போ இதை நாங்கள் 2ஆம் காலத்தில் பார்ப்போம். 2ஆம் காலத்தில் படிக்கிறதுன்னு சொன்னால் ஒரு தட்டுக்கு 2 ஸ்வரம் வீதம் வரும். திஷ்டஜாதி திரிபுட தாளம். சரி க சரி க ம சரி க சரி க ம ரி க ம ரி க ம ப ரி க ம ரி க ம ப க ம ப க ம ப த க ம ப க ம ப த ம ப த ம ப த நீ ம ப த ம ப த நீ ப த நீ ப த நீ சா ப த நீ ப த நீ சா சா நீ த சா நீ த ப சா நீ த சா நீ த ப நீ த ப நீ த ப ம நீ த ப நீ த ப ம த ப ம த ப ம க த ப ம த ப ம க ப ம க ப ம க ரி ப ம க ப ம க ரி ம க ரி ம க ரி ச ம க ரி ம க ரி ச.
சரி பிள்ளைகள், இந்த அலங்காரத்தினை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு அதன் ஸ்வரஸ்தானங்களை சரியாக பயிற்சி செய்து கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் திஷ்டியாது திருவிட தாளம் கையில் எவ்வாறு போடுறது என்பதையும், அந்த அலங்காரத்தை தாளம் போட்டு 3 காலங்களிலும் எவ்வாறு பாடுவது என்பதையும் நாங்கள் பயிற்சி செய்வோம்.